ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி கோவக்காய் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம். கோவக்காய் இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு நிஜமாகவே சூப்பராக வந்திருந்தது. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து டெய்லி நோட்டிஃபிகேஷன் உங்களை காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோவக்காயை வதக்கிறதுக்காக ஆயில் ஊற்றிருக்கிறோம். இப்போ கோவக்காயை நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். கோவக்காய் வந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வந்துட்டு கோவக்காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். இன்னும் நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா கோவக்காய் வந்து சீக்கிரமாக வதங்கிடும். நான் வந்து பெரிய பீஸாக போடுறேன், ஏன்னா நான் கிரேவி தான் வைக்க போகிறேன். அதனால் வந்துட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கத்திரிக்காய் நம்ம அறிவோம் பார்த்திங்களா, நாலாக அந்த மாதிரி வந்துட்டு ஒரு கோவக்காயை வந்துட்டு நாலாக அரிஞ்சு போட்டிருக்கிறேன். நீங்கள் இதை விட இன்னும் தின்னாவும் அரிஞ்சு போட்டுக்கலாம். கோவக்காய் வந்துட்டு சூப்பராக வதங்கி வந்துருச்சு. பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் வந்துட்டு 2 எடுத்திருக்கேன். ஒரு பெரிய தக்காளியை வந்துட்டு எடுத்திருக்கேன். அதையும் நறுக்கி மிக்ஸி ஜாரில் சேர்த்திருக்கேன். ஒரு 5-6 பல் பூண்டு, கொஞ்சமாக தேங்காய். இது கூடவே நம்ம வந்துட்டு மசாலா ஐட்டமும் சேர்த்திக்க போகிறோம். என்னென்ன மசாலானா கரம் மசாலா, கறி மசாலா தூள், வீட்டு மிளகாய் தூள் அப்படின்னா வீட்டு சாம்பார் தூள் நம்ம அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த தூள். அப்புறம் வந்துட்டு பெருங்காயத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் இப்போ சேர்த்திக்கலாம். வெங்காயம் தக்காளி கூடவே அதுவும் அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கோவக்காய் வதக்கினதை வந்துட்டு தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு அதே கடாயை வந்துட்டு அடுப்பில் வச்சுருக்கோம். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் வந்துட்டு கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், அதுலேயே சீரகமும் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதையும் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கடுகு, வெந்தயம், சீரகம் அதை போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வாஷ் பண்ணி இப்போ இது கூட போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு கருவேப்பிலையை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு தேங்காய், வெங்காயம், பூண்டு, தக்காளி, அப்புறம் தேவையான மசாலாலாம் போட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா. இப்போ அந்த அரவையும் இது கூட ஊற்றிக்கலாம். இதை வந்துட்டு இப்போ வந்து கரண்டியை வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா இப்போ எதாவது ஆயிலில் வந்துட்டு சூடாக போட்டுட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி, ஆயிலில் வந்துட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு கிளறி விட்டதுக்கு அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம வந்து வெங்காய தக்காளியை வந்துட்டு வதக்கி அரைச்சிருந்தோம் அப்படின்னா அது ஒரு டேஸ்ட்டில் இருந்திருக்கும். இப்போ வந்து வெங்காய தக்காளியை வந்துட்டு நம்ம வதக்காமல் டைரெக்டாக பச்சையாகவே அரைச்சி ஊற்றிருக்கோம். இதோட பச்சை வாசனை போகிறதுக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். இப்போ வந்துட்டு தேவையான அளவு எவ்வளோ தண்ணி நமக்கு வேணுமோ அவ்வளோ தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். ஏன்னா பச்சையாக அரைச்சி ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, அந்த பச்சை வாசனை ஃபுல்லாக போகணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு கிரேவி டேஸ்ட் வந்துட்டு செம்மையாக இருக்கும். இதே நம்ம வதக்கி அரைச்சி ஊற்றினாலும் ஒரே டேஸ்ட்டில் தான் இருக்கும், ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பும் இப்போவே நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு நான் கிரேவி தான் வைக்க போகிறேன் இல்லைங்களா, அதனால் வந்துட்டு தண்ணி எனக்கு அளவாக நான் ஊற்றிருக்கேன். இது இன்னும் சுண்டி வரும்போது எனக்கு இன்னும் திக்காக வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு தேவையான அளவும் நம்ம உப்பும் இப்போவே அது கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அதிகமாக உப்பு போடாமல் ஒரு அளவாக உப்பு போட்டுக்கலாம். இப்போவே நிறைய உப்பு போடாமல் ஒரு அளவாக உப்பு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு கிரேவி பதத்துக்கு வரும்போது நம்ம தேவையான அளவு உப்பு பத்தலைங்கிற பட்சத்துக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு மட்டும் நீங்கள் இப்போ கொஞ்சம் போட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் உப்பு போட்டுக்கலாம். இதில் வந்து நான் புளி ஊற்ற போகிறதில்ல, அதனால தான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். புளி ஊற்றாமல் தான் நான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறேன். நான் போட்டிருக்கிற தக்காளியை வந்துட்டு புளிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற கோவக்காயும் இது கூட சேர்த்திக்கலாம். நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ கோவக்காயும் இது கூட சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த கிரேவி வந்துட்டு தோசைக்கும் சூப்பராக இருக்கும், ரைஸுக்கு செம்மையாக இருக்கும். நான் இது மதியத்துக்கு தான் செஞ்சுருக்கேன், அதனால தான் நான் புளி சேர்த்துக்கலை. ஒரு நேரத்துக்கு மட்டும்தான் இது. உங்களுக்கு 2 நேரத்துக்கு இது வேணும் அப்படிங்கிறவங்க வந்துட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மசாலாவும் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு புளியும் இதில் கரைச்சி ஊற்றணும் அப்படின்னா
நைட்டுக்கும் நம்ம வச்சுக்கலாம். இது தோசைக்கு வந்துட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம எல்லாமே கரெக்டாக சேர்த்திருக்கோம். எனக்கு உப்பும் இப்போ கரெக்டாக இருக்குது. இது சுண்டி வரும்போது எனக்கு உப்பு வந்து கரெக்டாக இருக்கும். ரைஸில் போட்டு சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். கோவக்காய் வந்து நல்லா வெந்து வரட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் நம்ம சிம்லேயே தான் இது வேக விட போகிறோம். இதில் வந்துட்டு நம்ம ஆயில் ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, அது ஆயில் வந்து மேலே பிரிஞ்சு வர வரைக்கும் இது சிம்லேயே வேகட்டும். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு அதுக்கு நல்லா கொதி வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கணும். நம்ம இது கிரேவிக்காக வைக்கிறதுனால அப்பப்போ வந்து குழம்ப வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வந்துட்டு இது சீக்கிரமாக அடி பிடிச்சிரும் இல்லைங்களா, கிரேவி பத்துக்கு வர வர. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஊற்றின தண்ணியில் பாதி தண்ணி வந்து சுண்டி வந்துருச்சு. ஆனால் இருந்தாலுமே இன்னும் எண்ணெய் பிரிஞ்சு வரல. அதனால் வந்துட்டு இன்னும் நம்ம மூடி போட்டு இன்னும் சிம்மிலேயே வேக வைக்கலாம். இப்போ கோவக்காயும் முக்கால்வாசி வந்துட்டு நல்லா வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. கிரேவியோட பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சு. மறுபடியும் மூடி போட்டு சிம்மிலேயே வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு எண்ணெய் வந்து மேலே வந்திருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இன்னும் 2-3 நிமிஷம் இருந்துச்சுன்னா கிரேவி வந்துட்டு பக்காவாக ரெடி ஆயிரும். ஸ்மெல்லு வந்து வேறு லெவலில் இருக்குது. டேஸ்ட்டும் பார்த்தா உப்பு வந்து கரெக்டாக இருந்துச்சு. லைட்டாக பத்தாத மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் லைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கிளறி விட்டுட்ருக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. கோவக்காயும் சூப்பராக வெந்துருச்சு. கோவக்காய் இருந்தால் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். நிஜமாகவே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொத்தமல்லி தழையை வந்துட்டு கழுவிட்டு அது கூட போட்டுக்கலாம். பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது. நேர்லேயும் சூப்பராக இருக்குது. கிரேவி வந்துட்டு செம்மையாக வந்திருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்துட்டு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்.